விஜய் என்ன தெரியுமா, இப்போ ஸ்டாலின் ஒன்று செஞ்சாராம். விஜய் பெரிய நடைமேடை போட்டு 2 பக்கமும் ஆள்களை நிற்க வச்சு அவர் நடந்து போனார்ல, அவர் பார்ப்பதற்காக உரியவர், கேட்பதற்காக உரியவர் இல்லை. அதனால அவர் நம்மளை பார்க்குறதுக்கு வந்திருக்கிற ரசிகர்களெல்லாம் கிட்டத்தில் நின்று பார்க்கட்டும் என்று நடுவில் நடைமேடை போட்டு 40 அடிக்கு 2 பக்கமும் ரசிகர்களை வைத்து ஒரு போனார். இவர் ஸ்டாலினுக்கு என்ன வந்துச்சு, அவர் ஒரு 40 அடி நடைமேடை போட்டு 2 பக்கமும் காசு கொடுத்து ஆளுகளை கூட்டியாந்து நிரப்பி சீலை கொடுக்கணும், பேட்டி கொடுக்கணும், தையல் மிஷின் கொடுக்கணும், 2000 ரூபா பணம் கொடுக்கணும், குடிக்கிறதுக்கு 300 ரூபா பாட்டில் கொடுக்கணும், இவ்வளவு கொடுத்து ஆளுகளை கூட்டியாந்து 2 பக்கம் நிற்க வச்சு இவர் அந்த மேடையில் சிவப்பு கம்பளம் விரித்து இவர் நடந்து வர்றார். வெக்கமா இல்லை? வெக்கமா இல்லை? விஜய் நடிகர், பார்ப்பதற்காக வருகிறார்கள், தள்ளி மோதாமல் அவர்கள் இருக்கின்ற இடத்திற்கு இவர் போவார். ஆகவே இவரிடம் பேசுவதற்கு செய்தி இல்லை, காட்டுவதற்கு முகம் இருக்கிறது. நான் சொல்கிறது தெரியுதா? பேசுவதற்கு செய்தி இல்லை. அவருக்கு என்ன எப்படி நாட்டை நடத்த வேண்டும் என்று தெரியாது, என்ன திட்டங்கள் என்று தெரியாது, எவை தவறானவை என்று தெரியாது. ஆனால் அவரிடம் காட்டுவதற்கு முகம் இருக்கிறது, பார்ப்பதற்கு இளைஞர்கள் இருக்கிறார்கள், அந்த ஆரவாரத்தோடு பார்க்கிறார்கள். ஆட்சிக்கு வருகிறார் வரவில்லை என்பது விஜயகாந்த் என்ன ஆட்சிக்கு வந்து விட்டாரா? அவரும் 13% ஓட்டுக்களை பெற்றார். அது மாதிரி இவரும் பெறுவார். பெற்றி விஜயகாந்த் யாரை காலி செய்தார் என்பது ஒரு கேள்வி, அது மாதிரி இவர் யாரை காலி செய்ய போகிறார் என்பது இன்னொரு கேள்வி. அவ்வளவுதானே தவிர இதற்கு ஸ்டாலின் எதற்கு சிவப்பு கமலம் விரித்து அட்ராக்ட் பண்றாங்க? எல்லா இளைஞர்களும் விஜய் போனால் அட்ராக்ட் ஆயிடுவானாக்கும். விஜய் போனால் ஆவான்னு நான் ஒத்துக்கிறேன். என்ன, விஜய் போனால் 2 பக்கமும் இளைஞர்கள் பெண்கள் எல்லாரும் கூடி நிற்கிறார்கள். கைப்பிள்ளையை வைத்துக்கொண்டு கரூர் நெரிசலுக்குள் வந்தாள் பெண். அவளுக்கு இந்த பார்க்க வேண்டும் என்கின்ற மோகத்தின் காரணமாகத்தான் நெருங்கி வந்தாள். ஒலிபெருக்கி வைத்திருக்கிறது, எல்லா இடத்துலையும் ஓசை கேட்கும். தூரத்தில் நின்று அமைதியாக கேட்க வேண்டியதானே? அந்த ரோடு 100 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. எங்கு வேண்டுமானாலும் நின்று கொண்டு கேட்கலாம். எதுக்கு கிட்டத்தில் வருகிறாய்? கிட்டத்தில் வந்தால் தான் முகம் தெரியும். அந்த முகம் என்ன தேவதூதனின் முகமா, இறைமகன் இயேசுவினுடைய முகமா? என்னை கிட்டத்தில் போய் பார்த்தால் இதெல்லாம் பார்க்க கொடுத்து வைக்க வேண்டுமே என்று நான் கூட முண்டியடித்து கொண்டு போவேன். அது இயேசுவாக இருந்தால் என்ன, ஏன் உன்னை போய் பார்த்து இதற்கு பிள்ளையும் செத்து அவளும் செத்து எத்தனை நாசமான எத்தனை சாவுகள் கொடூரமாக நடந்தன. இதெல்லாம் சரி. இந்த அரசியலுக்கு ஒரு விடுதலை கிடையாது. நம்முடைய நாட்டு மக்களுடைய அறிவு மாறப்போவதில்லை. இப்படி தான் இருப்பார்கள். படித்தவன் தானே எல்லா இளைஞனும். எதுக்கு இப்படி போய் அலைமோதுறான்? அவர் நல்லது செய்யட்டும், போற்று. எத்தனை தலைவர்கள் இந்த நாட்டில் இருந்தார்கள். நான் 1000 தடவை சொல்கிறேன். மாப்போசி இருந்தார், அண்ணா இருந்தார், முத்துராமலிங்க தேவர் இருந்தார், எல்லாரும் இருந்தார். எல்லாரும் ஒரு வகையில் தங்களை அர்ப்பணித்து கொண்டு செய்தார்கள். அவர்களெல்லாம் ஏழைகளாக இருந்தார்கள், ஏழைகளாகவே செத்தார்கள். இவர்களெல்லாம் நான் என்னுடைய படம் நடிப்பதை 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டு வருகிறேன். எதுக்கு வருகிறேன்? அங்கேயே இது பெரிய தியாகமா? இது என்ன 200 அம்பானி நாளைக்கு அரசியலுக்கு வந்த பிறகு 5 லட்சம் கோடியை விட்டு இன்னும் 5 லட்சம் கோடியை பெருக்குவதற்கு பதிலாக உங்களுக்கு நான் வந்திருக்கிறேன் உழைப்பதற்கு என்று நம்ம உடையார் வருவது, பச்சைமுத்து உடையார் வருவது, சண்முகம் வருவதெல்லாம் பெரிய தொண்டுக்காக என்றால் இவர் 200 கோடியை விட்டு வந்தது தொண்டுக்காக. இப்படியே போனால் என்ன செய்வது என்று நான் ஒன்று தினமணியில் எழுதினேன். தாஜ்மஹால் ஒரு மனிதனுடைய ஆசை நாயகி செத்து போனதால் அவள் மீது மையல் கொண்ட ஒரு மனிதன் மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து தாஜ்மஹால் கட்டினார். இதை ஒரு உலக பெருஞ்சிறப்பு என்று சொல்கிறீர்களே, கல்லணை கட்டியது பாராட்டுவதற்குரியதா, தாஜ்மஹால் கட்டியது பாராட்டுக்குரியதா என்று தினமணியில் எழுதினேன். இதையெல்லாம் நான் பேசுவதை எவன் கேட்கிறான்? எந்த பத்திரிகையில் போடுகிறான் சொல்லு? விஜய் பேசுகிற மாதிரி இருக்கு கொஞ்சம் கூட. அவர் எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. மூன்றாவது இடத்துக்கு நம்மளை தள்ளிவிட்டால் நாம் காணாமல் போய்விடுவோம் என்று அவருக்கு யோசனை சொல்லுகிற முட்டாள் கூட்டம் ஒன்று வைத்திருக்கிறாரோ, எல்லாம் பணம் கொடுத்து வைத்திருக்கிறார்கள் எல்லாம். அவன் எனக்கும் திமுகவுக்கும் போட்டி என்று நான் சொல்லுகிறேன். தேர்தலுக்கு 1 மாதம் முன்னால் என்ன சொல்வார் தெரியுமா விஜய்? என்னோடு திமுக போட்டியிடுகிறது என்பார். சரியா இருக்குமா? இந்த பேச்சுக்களால் என்ன ஆக போகுது? உன்னோட ஒரு பய கூடிச்சேர வர மாட்டேங்கிறேன். ஆனா இப்போ நேற்று பேசுற ஆதவ் என்ன சொல்றாரு? அதிமுக ஆளே கிடையாது, எல்லாரும் எங்களுக்கு மாறிட்டாங்க, அவங்கள நாங்க செமிஃபைனல்ஸ்லேயே வீழ்த்தியாச்சு அப்படிங்கிறாரு. இந்த பரிசு சீட்டு, அதாவது பரிசே கொடுக்காமல் ஒரு பரிசு சீட்டு நடத்துகிறவருடைய மகளை கட்டி கொண்ட மனிதன் தான் இந்த நாட்டினுடைய அந்த கட்சியில் 2வது மனிதன் என்று சொன்னால் அந்த கட்சியினுடைய யோக்கியதை என்ன என்று எல்லாருக்கும் தெரியும். பேசும்போது அப்புறம் அதை விட்டு வேறொன்றுக்கு போகக்கூடாது. ஒரு பரிசு சீட்டு 500 கோடி திமுகவுக்கு, 1200 கோடி மோடிக்கு போன தேர்தலில் வங்க முதலமைச்சருக்கு, திரிபுரா முதலமைச்சருக்கு, நாட்டில் இருக்க முதலமைச்சருக்கெல்லாம் பணம் கொடுக்கறதுக்கு ஒரு 10,000 கோடி லாட்ரி மார்ட்டின் நன்கொடை கொடுக்குறார் கட்சிகளுக்கு. அப்படின்னா இவர் எவ்வளவு அடிப்பார்?
பரிசே கொடுக்கறது இல்லையே. பரிசு பேருக்கு கொடுப்பது தானே, மிச்சம் பூரா வெறுஞ்சீட்டை கொடுப்பது தானே. இந்த மாதிரி மனிதர்களெல்லாம் அரசியலுக்கு வருகிறார்கள். அவருடைய மகனை முதலமைச்சராக்குவதற்கு புதுச்சேரியில் கட்சி தொடங்க வைக்கிறார். மருமகனை மந்திரி ஆக்குவதற்கு விஜயோடு சேர்த்து விட்டிருக்கிறார். இவர்களுக்கெல்லாம் பணம் கொடுப்பார், இந்த கட்சிக்கு பணம் கொடுப்பார். விஜய் அந்த பணத்தை வாங்கி கொள்வார். ஏன் நீ பரிசு கொடுக்காமல் பரீட்சைட்டு நடத்துகிறாய் என்று அவர் கேட்க மாட்டார். இந்த மாதிரி மனிதர்கள் தான் அரசியலிலே மிகுந்து காணப்படுகிறார்கள். நம்ம எஸ்ஆர்எம் பச்சைமுத்து உடையார் அவர் ஒரு கட்சி நடத்துகிறார். இவர்களெல்லாம் மக்களுக்காக நடத்துகிற கட்சியா? இந்த சண்முகம் மெடிக்கல் காலேஜ் வைத்திருக்கிறார், அவர் ஒரு கட்சி நடத்துகிறார். இவர்களெல்லாம் என்ன? மாப்போசி கட்சி நடத்தினார், அவர் ஒரு அச்சு கோக்குற தொழிலாளி. அண்ணா கட்சி நடத்தினார், பெரியார் 30 ரூபாய் சம்பளம் கொடுத்தாராம் அண்ணாவுக்கு. அது அண்ணா பேசியிருக்கார். கஞ்சேன் பெரியார் 30 ரூபா சம்பளம் கொடுத்தார், எம்ஏ படித்த எனக்கு என்று சொல்லுகிறார். இந்த மாதிரி வாழ்க்கையில் பணம் தேடுவது, தொண்டு செய்ய வேண்டும் என்று வந்தவர்கள் பொது வாழ்க்கைக்கு மாப்போ சிவஞானம், முத்துராமலிங்க தேவர், காமராஜ், அண்ணா, இவர்களெல்லாம், பெரியார் எல்லாருமே தொண்டு செய்ய வந்தவர்கள் தான். ஒன்று மக்களை மாற்றி அமைக்க வேண்டும் என்று வந்தார்கள். இப்பொழுது பச்சைமுத்து உடையார் எதற்கு வருகிறார்? எஸ்ஆர்எம். நம்முடைய மார்ட்டின் மருமகன் எதற்கு வருகிறார்? மகன் எதற்கு வருகிறார்? அப்புறம் மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்கிற சண்முகம் எதற்கு வருகிறார்? இந்த நாட்டில் உள்ள 20% மக்கள் இரவு உணவு இல்லாமல் படுக்கப் போகிறார்கள், அது மாற்றி அமைப்பதற்காக வருகிறாரா? இந்த மாதிரி மனிதர்கள் பணம் வைத்திருக்கிறவனெல்லாம் அரசியலுக்கு வர வேண்டும், எல்லாவற்றையும் விலைக்கு வாங்க வேண்டும் என்று முடிவு வந்து விட்டான். இதையெல்லாம் பார்த்து கொந்தளிப்பதற்கு பதிலாக விஜய் அப்படி சொன்னார், இவர் இதை சொன்னார், அதை சொன்னார், எது மக்களுக்கு உரிய அரசியலோ அதை நீங்கள் பேசுவதும் இல்லை, கேட்பதும் இல்லை. இந்த யூடியூப் வந்த பிறகு நிறைய செய்திகள் போய் சேர்கின்றனவே தவிர ஆழமில்லாத செய்திகளாக போய் சேர்கின்றன. அதற்கு காரணம் உங்களைப் போல ஆங்கர்ஸ். அவர்கள் இந்த கேட்டதை கேட்டுவிட்டு பேசுகிறீர்கள். நீ யோசி. ஆனால் ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கு மோடி செய்த காரியங்களிலேயே மிக நல்ல காரியம் என்பது இந்த தமிழ்நாடு முதல்நிலையில் இருக்கிறது என்கிறாரே. இந்த ட்ரம்ப் 50% வரி போட்டபோது திருப்பூர் கவுந்து விட்டது. திருப்பூர் ஓராண்டுக்கு தான் தாங்கும், பிறகு திருப்பூர் என்பது வறிய நகரமாக ஆகிவிடும் என்கின்ற அளவிற்கு பின்னல் ஆடையிலும் ஜவுளியிலும் தான் நம்முடைய ஏற்றுமதி அதிகம், தோல் பொருட்கள் தான் நம்முடைய ஏற்றுமதி அதிகம். ஆம்பூர் வளர்ந்ததுக்கு காரணம் ஸ்டாலின் இல்லை, திருப்பூர் பின்னல் ஆடைகளில் வளர்ந்ததற்கு காரணம் அந்த மக்கள், தொழில் முனைவோர்கள், ஆன்ட்ரபிரினர்ஸ். ஆகவே சந்தையை திறந்து விட்ட பிறகு அவனவன் முன்னேற வேண்டும் என்பதற்காக அவனவன் தொழிலை பெருக்கிக் கொண்டு அதன் வழியாக நாட்டின் வளம் வளர்ந்தது, தொழிலாளர்களுக்கு வேலை கிடைத்ததை தவிர இதில் ஸ்டாலினுடைய பங்கு என்ன? ட்ரம்ப் 50% வரி போட்டால் திருப்பூர் அவுட்டு, ஆம்பூர் அவுட்டு, தோல் பொருளும் நடக்காது, பின்னல் ஆடையும். யாரோட ஃபெயிலியர்? பிஜேபியோட ஃபெயிலியர் தானே. ட்ரம்ப் 50% வரி விதிச்சா ஃபெயிலியரா இல்லையா? இப்போ அதை நிறைவு செய்து விட்டாலே இது அவருடைய வெற்றியா இல்லையா? ஆனால் நிறைய உனக்கு சிந்திக்க பழக்கம் இல்லை, நான் உனக்கு பழக்கப்படுத்துகிறேன். என்ன, நான் 40 வருஷம் 50 வருஷமாக இதையே யோசித்து கொண்டே இருக்கின்றவன். என்ன, அதனால் இப்பொழுது மீண்டும் தோல் பொருட்களெல்லாம் ஏற்றுமதி ஆகும், மீண்டும் பின்னல் ஆடைகளெல்லாம் ஏற்றுமதி ஆகும். திருப்பூர் வளம் பெறும், பீகார்காரனும் வேலை பெறுவான், தோல் பொருட்கள் வளம் பெறும், முஸ்லீம்கள் வசதி அடைவார்கள். ஆனால் மோடி இவர்களுக்காக ஒரு சட்டமெல்லாம் போட முடியாது. அதனால் இப்பொழுது 50% வரியை போட்டவர்கள் 25% தூக்கி 25% 18% ஆக்கிவிட்டார்கள். இதற்கு நம்முடைய ராகுல் சொல்லுகிறார், காலில் விழுந்து விட்டார்கள், இந்தியாவின் மானம் பறிபோய் விட்டது என்று சொல்கிறார். நான் சொல்கிறேன், யாருக்காக மோடி காலில் விழுந்தார்? நான் பிஜேபி காரணம் இல்லை, இந்துத்துவத்தை ஆதரிக்கின்றவனும் இல்லை. நான் சொல்கிறேன், எது சரியோ அதை சரி என்று சொல்ல வேண்டும். நாட்டினுடைய நன்மையை பற்றி தான் நாம் பேச வேண்டுமே தவிர இப்பொழுது எனக்கு ஆக போவதும் ஒன்றுமில்லை, ஆகாதும் ஒன்றுமில்லை, நான் ஆட்சிக்கு வரப்போவதும் இல்லை, என்னை நீ மதிக்கப் போவதும் இல்லை, அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலையும் இல்லை. உண்மையை பேசுவது காரியத்தையாவது ஒழுங்காக செய்ய வேண்டும் என்று செய்கிறேன் நான். ஆகவே இன்றைக்கு மீண்டும் தமிழ்நாடு கவிழ்ந்து விடாமல் நிமிர்ந்து நிற்பதற்கு மோடி ட்ரம்ப் காலில் விழுந்தார் என்று வைத்துக்கொள்வோம். என்ன தப்பு? பெருவாரியான மக்கள், 120 கோடி மக்களின் வாழ்க்கைக்காக ஒரு மனிதன் தன்னுடைய மானத்தை விட்டுவிட்டு ட்ரம்ப் காலில் விழுந்தால் அதில் என்ன தப்பு? ஆனால் உலக முதலாளித்துவமாக ஒரு பெரிய பண்ணையாராகத்தான் ட்ரம்ப் நடக்கிறார். அவர் வெனிசுலாவின் மீது படையெடுப்பார். ஆனால் ருஷ்யாவினுடைய எண்ணெயை நீ வாங்கினால் உக்ரைனின் மீது அவன் படையெடுக்கிறான். ஆகவே அந்த உக்ரைன் நீதி பெறுவதற்காக ரஷ்யாவை மட்டம் தட்ட வேண்டும், ரஷ்யாவை மட்டம் தட்ட வேண்டுமென்றால் நீ எண்ணெய் வாங்கக்கூடாது என்று சொல்லுகிறார். இதில் உள்ள முரண்பாடுகள் நமக்கு புரிகின்றன. இங்கே உக்ரைனின் மீது
ருஷ்யா படையெடுத்தால் சின்னவனை பெரியவன் ஆதிக்கம் செலுத்துகிறான். வெனிசுலாவின் மீது ட்ரம்ப் படையெடுத்தால் சின்னவனை மீது பெரியவன் ஆதிக்கம் செலுத்துகிறார். இந்த முரண்களெல்லாம் இருக்கின்றன என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கு நம்முடைய நாட்டுக்கு எது நன்மை? தமிழ்நாடு இன்றைக்கு மீண்டும் தொழில் வளம் பெறுவதற்கு மோடி எடுத்த நிலைப்பாடு காரணம் என்று நான் சொல்லுகிறேன். மோடி எடுத்த நிலைப்பாட்டில் மோடியினுடைய தன்மானம் தனிமானம் என்று எதுவும் கிடையாது, இருக்க வேண்டிய தேவை இல்லை. இது மோடிக்கு ஒன்றும் கேவலமில்லை. பெருவாரியான மக்களின் நன்மைக்காக நம்முடைய செமி கண்டக்டர்லேருந்து என்னென்னவோ உற்பத்தி செய்கிறோம், எல்லாம் அமெரிக்காவுக்கு செல்கின்றன வைத்துக்கொள். சிலவற்றுக்கு 0% வரி கூட மோடி ஒத்துக்கொண்டிருக்கிறார். மொத்தத்தில் நம்முடைய நாட்டுக்கு நன்மையா என்றால் நன்மை. பங்கு சந்தை அடுத்த நாளிலே டமால் என்று தலைகீழாக தூக்கி மேலே அடித்தது. ஏனென்றால் மீண்டும் தொழில் முனைவோர்களுக்கு, நான் தொழில் முனைவோர்களின் பக்கம் நிற்கின்றவனே இல்லை. என்ன, நான் அம்பானிக்கும் அதானிக்கும் எனக்கு எந்த சொந்த கெடுதலும் அவர் செய்யாவிட்டாலும் கூட இவர்கள் கையிலே இந்த நாடு இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றவன் தான். அதனாலே தான் எனக்கு பச்சை முத்துமுடையார் கட்சி ஆரம்பிப்பதற்கும் எதிர்ப்பு, சண்முகம் கட்சி ஆரம்பிப்பதற்கும் எதிர்ப்பு, தொடங்குவதற்கும் எதிர்ப்பு. ஏனென்றால் உங்களுடைய உணர்வுகள் அது சார்ந்தவை அல்ல. நீங்கள் எதற்கு பொது வாழ்க்கையை எடுக்க வருகிறீர்கள் என்று நான் நினைப்பது போல அமெரிக்காக்காரன் அயோக்கியத்தனம் செய்கிறான் என்பதில் மாறுபாடு கிடையாது. ஆனால் நமக்கு நம்முடைய மக்களின் நன்மை மேலானதா இல்லையா? காலில் விழுந்தால் என்ன? இதில் ராகுல் காந்தி கேட்கிறார், இந்தியா ஹஸ் சரண்டர்ட் அட் தி ஃபீட் ஆஃப் ட்ரம்ப். வாட் எ ஷேம், வாட் எ ஷேம். இன்னும் வாட் எ ஷேம். ஏன்னா திருப்பூர்காரன் மறுபடியும் நிமிந்துட்டான். ஆம்பூர்லேருந்து மறுபடியும் காலனி வெளியே போக தொடங்கி விட்டது. தமிழ்நாடு நம்பர் 1 ஸ்டேட் என்று ஸ்டாலின் பேசுவதற்கு நீனா காரணா? இந்த சந்தை தானாக தன்னுடைய செல்வத்தை உற்பத்தி செய்து கொள்கிறது. தெர் இஸ் ஃப்ரீ ட்ரேட். Everybody is becoming an entrepreneur at his own risk, at his own endeavor. அது நீ உடனே நான் தான் நீ செஞ்சது என்ன? இந்த 1000 கொடுத்தா அடித்தது என்ன கொள்ள, அது தனி. இதை தவிர என்ன இருக்கிறது? மாநில எந்த அதிகாரம் இருக்கிறது? அவ்வளவு. இந்த நாட்டுக்கு ஏன் தொழில் முனைவன் வருகிறான் தெரியுமா? எவனோ ஒருத்தன் வர்றான், பெரிய கொரியாக்காரன் வர்றான், ஜப்பான்காரன் வர்றான், ஃபோர்டு கம்பெனி வருது. எல்லாரும் எதற்காக வருகிறார்கள்? இந்த நாட்டிலே படித்த இளைஞர்கள் இருக்கிறார்கள். அதுக்கு யார் காரணம்? நீனா காரணம். எம்ஜிஆர் உண்டாக்கிய உயர்கல்வி காரணம். அதற்கு பிறகு அப்புறம் இந்த நாட்டில் அமைதி இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களுடைய பழக்க வழக்கங்கள், நாகரிகம் அதற்கு காரணம். யாரையும் போய் இந்த அடாவடித்தனம் செய்கின்ற பழக்கம் தமிழ்நாட்டில் இல்லை. 2வது காரணம். 3வது காரணம், விமான நிலையம் இருக்கிறது, துறைமுகம் இருக்கிறது. தூத்துக்குடி துறைமுகம் பெரிதாக்கப்படுகிறது. சென்னை விமான நிலையம், சென்னை துறைமுகங்கள், இவை இது எல்லாம் போக பெரிய பெரிய நெடுஞ்சாலைகள். நம்ம ஒரு காலத்தில் போடு மண்ணு போட்டிருப்பேன், நம்ம இறங்கி கொஞ்சம் நின்று போன லாரிக்காரன் போவேன். நாடு முழுவதும் நெடுஞ்சாலைகள் எல்லாம் மத்திய அரசாங்கம் நடத்துகிறான் பாதியை. இதனால் தொழில் முனைவோன் இங்கே தொழில் செய்ய வருகிறான். விமான நிலையம் இல்லாவற்றில் வருவானா, துறைமுகம் இல்லாவற்றில் வருவானா, படித்த இளைஞன் இல்லாவற்றில் வருவானா, அமைதி இந்த மண்ணில் இல்லாவற்றால். இதற்கெல்லாம் நீ காரணமா? நான் என்னுடைய ஆட்சியில் ஒன்றாக ஆகிவிட்டது. ஏன்னா சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நீ ஆள்வது 4 ஆண்டுகள். இந்த 4 ஆண்டுகளுக்குள்ளேயே இவ்வளவு வந்து விட்டதா? ஆமாம் என்று கம்யூனிஸ்ட்காரன் ஒத்துக்கொண்டு பேசுகிறானே, வெக்கம் கட்டவன் ஒத்துக்கிறாங்க. அவன் இவர் தான் பெரிய அவரோட ஆட்சியில சில மாற்றங்கள் நடந்திருக்குங்கிறத நம்ம ஏங்க எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நகட்டி கொண்டே போவார்கள் வண்டியை. அதிமுக நகட்டவில்லையா? எம்ஜிஆருடைய ஆட்சி 14 ஆண்டுகள் நடந்தனவே. நீ காட்டுக்கு போனாயே, அப்பொழுது எம்ஜிஆர் ஆட்சியிலே எவ்வளவு சிறப்பானவை நடந்திருக்கின்றன. உங்களுடைய ஆட்சியை போல பல மடங்கு சிறந்த ஆட்சி அது. அப்புறம் அம்மா காலத்தில் என்ன? அம்மா காலத்தில் தான் 69% இடஒதுக்கீடு கொண்டு வந்தார்கள். ஒரு பிராமண பெண் என்று நீ அவர்களை பழித்தாய். அவருடைய காலத்தில் தான் நீ சமூக நீதி காத்த வீராங்கனை என்று சொல்ல வேண்டிய கட்டாயம் வீரமணிக்கு வந்து விட்டது. சமூக நீதி காத்த வீரர் என்று கருணாநிதியை சொல்ல முடியவில்லை. இதெல்லாம் பேசக்கூடாது. காமராஜர் ஆண்டு, ராஜாஜி ஆண்டு, எம்ஜிஆர் ஆண்டு, அம்மா ஆண்டு, இவர்களும் கொஞ்சம் செய்திருப்பார்கள். சும்மா 10 லட்சம் கோடி கடன் வாங்கி வைத்துக்கொண்டு ஆளுக்கு 1000 ரூபாய் மேட்னி ஷோ வருவதற்கு பையன்களுக்கு பணம் கொடுப்பதற்காக என்னுடைய ஆட்சியின் சிறப்பு. அவன் என்ன நினைப்பான்? எனக்கு எங்கள் தாயார்கிட்ட போய் 8 அணா கேட்பேன் சினிமா பார்க்குறதுக்கு. என்ன இப்போ தானே பார்த்தேன், ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த படம் வந்துச்சுன்னு, இப்போ என்ன வாரம் படம் பார்க்கணுங்கிறேன் எங்கள் தாயார். வாரம் படம் விடுறான் தா அப்படின்னு நம்ம சொன்னால் அவனுக்கு புலப்புள்ள விடுவேன். இதுக்கு தினம் நம்ம படம் பார்த்துக்க தெரிய முடியுமா என்று கேட்பார்கள். 8 அணாவுக்கு
இப்போ 1000 ரூபாய் அங்கிள் ஸ்டாலின் கொடுக்குறாரு. மேட்னி ஷோ தவறாமல் சரி, எப்படியோ மக்களை வந்து ஒரு மாதிரி இதெல்லாம் தேவையாங்க நாட்டை முன்னேற்றுவதற்காக. இங்க பாருங்க இல்ல, நான் ஒரு கருத்து சொல்றேன். 40 அடி ரோட 40 அடி ரோடா போடு, 30 அடி ரோடா போட்டு கொள்ளையடிச்சு நீ என்ன மாணவனுக்கு 1000 கொடுக்குற? 40 அடி ரோட 40 அடி ரோடா போடு. இருக்க கனிம வளத்தை எல்லாம் சுரண்ட, ஆற்று மணலை சுரண்ட, எல்லாத்தையும் சொல்லிவிட்டு 1000 ரூபா கொடுக்குறேன், ஓட்டு போடுன்னா அவனுக்கு சுரண்டெல்லாம் தெரியாது, 1000 ரூபா கொடுக்குறது தான் தெரியும். ஆமா, அதான் சொல்றேன், மக்கள் வந்து டிஎம்கேக்கு ஃபேவரா இருக்காங்க. இந்த மாதிரியா நிறைய திட்டங்கள் மூலமா. இப்ப நான் உங்ககிட்ட கேட்க போற கேள்வி ஒண்ணு. அதாவது 40 அடி சாலையா 30 அடி சாலையா போடுவாரு, கனிம வளத்தை சுரண்டுவாரு, 1000 ஆற்று மணல சுரண்டுவாரு, 1000 ரூபா கொடுப்பாரு, மக்களெல்லாம் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்று நீ சரியாக அறிந்து சொல்லுவேன். எப்படி இருக்கலாமா? அப்படி இருக்கலாம். இல்ல சார், அப்படி இருக்கலாம் நான் சொல்ல. இப்ப நீங்க சொல்ற இதே 1000 அடி சாலை இல்ல மற்ற மணல் பிரச்சனை எல்லாமே எல்லா ஆட்சிகள்லயும் இருந்தது, திமுக ஆட்சியில மட்டும் கிடையாது. ஆனா உலகத்துல இங்க பாருங்க, அத ரெண்டுக்கு வித்தியாசம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிகள் எல்லாம் எப்படி இருக்குன்னா, சாலை போடுவான்ல, அதுல ஒரு அடிக்கு ஆழம் கொடுக்கணும், தாறு கல் இவ்வளவுதான் போடும், 3/4 அடி கொடுப்பேன், 1/2 அடி கொடுப்பேன், மீதியை சுரண்டுவேன் வச்சுங்க. அதுவே சரின்னு நான் சொல்லலை. சாலையே சுரண்டுறாங்க, 10 அடி சாலையே போடாமல் விட்டான், 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு புலனாய்வு துறை கண்டுபிடிக்கிறான். இதை எதிர்கட்சிகள் கண்டுபிடிக்கவில்லை. எங்க எல்லாம் ஒன்றாங்க. ஏன் சாணியை மிதிக்கிறது மலத்தை மிதிக்கிறது ஒன்றா சொல்லுங்க? டிஎம்கே மாநாடுகள்லாம் பெருசா போட்டுட்டு இருக்காங்க. இப்போ பணம் வச்சிருக்க என்ன பண்ணுவேன், அரசு ஊழியர்கள் வந்து முதலமைச்சருக்கு பாராட்டு விழா மாநாடு நடத்தி எல்லாரும் இருக்குல்ல, 12 கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட 12 கட்சி ஒத்துக்குறானே, வச்ச நாயனத்தை எடுக்காம ஊதுறானே, அது மாதிரி அதுக்கு 4 சங்கம். இப்ப அதிமுகவால நரேட்டிவ் செட் பண்ண முடியல, எல்லா பக்கமும் டிஎம்கே தான் ஒரு விஷயத்தை. தேர்தல் வரட்டும், என்ன செட் பண்ணுவான் என்ன செட் பண்ணல பார்ப்போம். என்ன 2வது தரம் திமுக வெற்றி பெற்றதே இல்லை, 2 தரம் சேர்ந்து அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. நான் சொல்வது அதிமுகவினுடைய ஆட்சி தேவதூதர்களின் ஆட்சி என்று சொல்லவில்லை, உன்னை விட அது பொறுக்கத்தக்க ஆட்சி தான், நல்ல ஆட்சி தான். உன்னை விட நான் சொல்கிறேன், எம்ஜிஆர் ஆட்சியாக இருக்கட்டும், அம்மா ஆட்சியாக இருக்கட்டும், எடப்பாடி ஆட்சி, உங்களை விட நீங்கள் அப்போ மேங்க ஆடுறதை விட நல்ல ஆட்சி தான் அது. இப்போ விஜய் ஸ்பாய்லரா இருக்குல்ல, ராகுல் காந்தியே இந்திய எதிர்ப்புக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுக்குறா. சரி, இப்போ ஆட்சியில் இருக்க உன்னை பார்த்து உனக்கே சிரிப்பு வரல சார்? அவர் ராகுல் காந்தி இந்திய எதிர்ப்புக்காக குரல் கொடுக்கிறார் என்பதை பேசுகிற போது உன் மீது உனக்கே சிரிப்பு வரல இல்லையா? எனக்கு சிரிப்பு வரல, அவர் கொடுக்குறாரு, அதான் இல்ல அவர். சரி சரி சார், சரி ஓகே சார். இப்போ ஆட்சியில் உள்ளவங்க மேலதான் பொதுவாக மக்களுக்கு கோபம் இருக்கும். இப்போ பிஜேபி ஆட்சியில் இருக்கு, பிஜேபி சில தப்பான விஷயம் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா பாஜக. ஆனால் வேண்டும் என்ற இது இப்பொழுது நடைபெறுகின்ற தேர்தல் எடப்பாடி ஆட்சியில் அமர வேண்டுமா, ஸ்டாலின் அமர வேண்டுமா என்பதற்கான தேர்தல். இதுல பிஜேபியை பற்றி உனக்கு என்ன கேள்வி? மோடியா முதலமைச்சராக? என்டிஏ ஆட்சின்னு தான் பிஜேபி சொல்றாங்க. எங்க உங்களுடைய கூட்டணிக்கு ஒரு பேர் வைத்திருக்கிறீர்கள், அவனுடைய கூட்டணிக்கு ஒரு பேர் வைத்திருக்கிறார். வந்து இருங்க அவனுடைய என்டிஏ கூட்டணிங்கிறது வந்து எடப்பாடிக்கு பிரச்சனை இல்லையா? இவர் ஒரு கூட்டணி வைத்திருக்காங்க. இந்தியா கூட்டணிங்கிறது வந்து எம்பி எலெக்ஷனுக்கு தான் அவங்க சொல்றாங்க. இப்போ வந்து யாரும் இந்தியா கூட்டணி அப்படின்லாம் சொல்றது இல்லை, எடப்பாடி அதை எடுத்து பேசுறது இல்லை. ஆனா நீ வந்து என்னமோ பிஜேபி தான் ஆளப்போவது போல, மோடி தான் முதலமைச்சராக வரப்போவது போல நீங்கள் இல்லாத ஒரு கற்பனையை கட்டவிழ்த்து விட்டு அந்த இந்துத்துவா, அந்த சிறுபான்மையினருடைய ஓட்டுகள், அந்த முஸ்லிம்களுடைய எதிர்ப்பு, கிறிஸ்தவர்களுடைய எதிர்ப்பு, இதை நிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நீங்கள் நடத்துகின்ற அரசியல். திருப்பரங்குன்றம் மலையிலே தீபம் ஏற்றக்கூடாது, ஏற்றினால் அந்த தர்கா அழிந்துவிடும். பார்த்தீர்களா நீங்களெல்லாம் ஒன்று, அந்த தெருவில் ஒரு நாய் கூட நடமாடவில்லை. ஆனால் நான் ஊரடங்கு சட்டம் போட்டேன்னா இல்லையா? யாருக்காக போட்டேன்? உங்களுக்கு கொஞ்சமாவது யோசனை இருக்கிறதா? பேச விடணும். அப்புறம் பேசுறது, நான் பேசுறது மக்களுக்காக பேசுகிறேன், உனக்காக பேசலை, உனக்கு புரியாது. ஒரு நாய் கூட நடமாடாத போது அந்த தெருவுக்கு ஊரடங்கு சட்டம் எதற்கு போட்டார் ஸ்டாலின்? உங்களுக்கு அக்கறை இல்லை, உங்களுக்காக நான் போடுகிறேன். அப்புறம் தீபம் ஏற்றி விட்டால் பிறகு தர்கா மதிப்பிழந்து போய்விடும். பிறகு தர்கா அங்கே இருக்குமா இருக்காதா என்பதே திருப்பரங்குன்ற மலையே முருகனுடைய மலையாக ஆகிவிடும். அந்த மலையில தான் போய் தர்கா கட்டியிருக்கிறாய். நான் சொல்கிறேன், இணக்கம் இருக்கிறது மக்களிடம். நாகூர் ஆண்டவர் கோயிலுக்கு நாம் போகிறோம், வேளாங்கண்ணி கோயிலுக்கு நாம் போகிறோம், நம்மிடம் ஒரு இணக்கத்தன்மை இருக்கிறது. அந்த இணக்கத்தன்மை நீடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீ இதற்கு ஊரடங்கு சட்டம் போட்டாய்? அங்கே யார் உன்னை எதிர்த்தார்கள்? அவன் போகிறான், 10 பேர் போய் தீபத்தை ஏற்றி விட்டு வருகிறான். முருகனுக்குரியது மலை, மலைக்குரியது கார்த்திகை தீபம். இதை ஏற்றாமல் அந்த மதம் எதற்காக இருக்க வேண்டும்? உன்னுடைய தர்காவுக்கு முருகன் கோயில் கல்தூணிலே தான் உன்னுடைய தர்காவே கட்டப்பட்டிருக்கிறது. படம் பிடித்து காட்டுகிறான். முருகன் கோயில் கல்தூண் இருக்கிறது, அந்த கல்தூணின் மீது அந்த தர்கா கட்டப்பட்டிருக்கிறது. இதை யாராவது எந்த மக்களாவது எதிர்த்தார்களா? இல்லை, எதிர்க்க மாட்டார்கள் இந்த மக்கள்.
அந்த மாதிரி ஒரு சகிப்புத்தன்மையோடு வளர்ந்த மக்கள். அது தமிழ்நாட்டில் இருக்கிறது, வடநாட்டில் இல்லை. வடநாட்டில் எதிர்ப்புணர்ச்சியை பரப்புகிறார்கள், இங்கே அது இல்லை. அதை உண்டாக்குவது நீ என்று நான் சொல்லுகிறேன். தர்காவுக்கான தூணே திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் தூணாக இருக்கிற போது அந்த மலையிலே தீபம் ஏற்றக்கூடாது என்று நீ ஊரடங்கு சட்டம் போட்டு அவன் கலெக்டரும் போலீஸ் அதிகாரியும் போய் வெக்கங்கெட்டு மானங்கெட்டு மன்னிப்பு கேட்கிறான் கோர்ட்டில். இது நீ உன்னுடைய உத்தரவுக்கு அவன் பணிந்தான். அவன் சொந்த அறிவோடு நடந்து கொண்டிருந்தால் கலெக்டர் ஏங்க இங்கே ஒரு கலகமும் இல்லையே, 4 பேருக்கு மேல் கலகம் செய்தால் தானே ஊரடங்கு போட வேண்டும், எதற்காக போட வேண்டும் என்று கேட்டானா அந்த கலெக்டர். அவன் இது எல்லாம் நக்கி பிழைக்கிற கூட்டமாக தமிழ் அதிகார வர்க்கத்தை ஆக்கிவிட்டார்கள், எதிர்கட்சிகளை ஆக்கிவிட்டார்கள், எல்லாவற்றையும் ஆக்கிவிட்டார்கள். அதனுடைய விளைவாக இது இப்போ நீ இந்த 8% ஓட்டை வாங்குவதற்காக இந்த சட்டத்தை போடுகிறேன். நான் சொல்லுகிறேன், அறிவுள்ளவனாக இருந்தால் அவனெல்லாம் ஏன் எனக்கு நான் தீபம் ஏற்றக்கூடாது என்று உனக்கு எதிர்த்து ஓட்டு போட வேண்டும். நீதானே மத அரசியலை வளர்க்கிறாய். அது முருகன் கோயில், அங்கே தீபம் ஏற்றி கழுத்தும் உண்டாக்கி தீபம் ஏற்றுவோம், அதை பற்றி பேச்சே இல்லை. கார்த்திகை தீபம் என்பதே அதிமுக தலைவர்களுக்கும் தீபம் ஏத்துங்கன்னு சொல்றதுக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் வந்து தீபம் ஏற்றக்கூடாது அப்படிங்கிற மனநிலையில இருக்கிறதா எடப்பாடி. அது இல்ல எடப்பாடி அப்படிலாம் சொல்லல. அவர் வந்து அதிகபட்சமா கோர்ட்டு தீர்ப்பு. நீ எந்த ஒன்றும் நியாய அடிப்படையில் பேசவில்லை. அவன் சொல்லவில்லை, இவன் சொல்லவில்லை, இவன் சொல்லவில்லை. சார் ஒரு கட்சியோட நீங்க டிஎம்கே ஸ்டாண்ட சொன்னா நம்ம அதிமுகவோட ஸ்டாண்ட். ஏங்க ஆட்சியில இருக்கிறவன் டிஎம்கே காரன் அவன் ஊரடங்கு சட்டம் போடுறான்னு சொல்றேன், இவர் வாயால் சொல்லவில்லை என்று சொல்லுகிறாய். ஊரடங்கு சட்டம் என்பது சட்டம் தெரியுமா உனக்கு? ஊரடங்கு சட்டத்தினுடைய தன்மை என்ன? விஜய் சொல்லவில்லை, ஏன் சொல்லவில்லை? ஆமா அதுதான் கேள்வி. அவரும் ஒரு மாதிரி சைலண்டா தான் இருக்காரு. அவர் அந்த பக்கமும் எடுக்கல, இந்த பக்கமும் எடுக்கல. இந்த பக்கம் அந்த பக்கம் என்பது பேச்சு இல்லை, உனக்கு நியாயமே தெரியவில்லை என்பது பேச்சு. முருகன் கோயிலில் தீபம் ஏற்றப்பட வேண்டுமா வேண்டாமா என்கிற நியாயம் உனக்கு தெரியாமல் நீ எப்படி தமிழ்நாட்டை ஆழ்வாய்? நான் கேட்கிறேன், நீ என்ன 4% கிறிஸ்தவர்களை மட்டும் ஆண்டால் போதுமா? 96, 80, 88% இருக்கிற மத மக்களை எல்லாம் ஆள வேண்டாமா? அவர்களுடைய உரிமைகள் பறிபோவதற்கு நீ ஏனென்று கேட்காமல் எப்படி அன்றைக்கு மட்டும் வந்து நீ வாக்கு பெறுவாய் என்று நான் கேட்கிறேன். அதெல்லாம் இந்த ஊரடங்கு சட்டம் போட்ட ஒரு அரசாங்கத்தை பற்றி நான் பேசினால் இவன் கருத்து சொன்னானா, அவன் கருத்து சொன்னானா, பாமக கருத்து சொன்னானா, சோமாக்கா கருத்து சொன்னானா என்று பேசி கொண்டிருந்தால் இதெல்லாம் எப்படி பேசுவது? எந்த ஒரு விவாதத்தையும் ஒழுங்காக கொண்டு போக நீங்கள் விடுவதில்லை. நான் சொல்கிறேன், அரசாங்கத்தின் கையிலே இருக்கிற அதிகாரம் முருகன் கோயிலில் தீபம் ஏற்றக்கூடாது என்பதற்கு ஊரடங்கு சட்டம் போடுவதற்கு பயன்படுத்தப்படலாமா? இது ஒரு ஆட்சியா? முருகனுக்கு தீபம் ஏற்றாமல் நம்முடைய வீடு பூராவும் 300 விளக்கு சட்டி வைத்து தீபம் ஏற்றுகிறார்கள் கார்த்திகைக்கு. நம்முடைய வீட்டில் ஏற்றப்படுகின்ற போது மலையில் ஏற்றப்பட வேண்டாமா? அந்த ஜட்ஜை போட்டு நாரடித்து கேவலப்படுத்தி எல்லாம் செய்து பிறகு நீங்களாக முஸ்லீம்களை கிளப்பிவிட்டு இது ஆட்சியா என்று கேட்கிறேன். ஏன் இவர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதற்கு 100,000 காரணம் சொல்லுகிறேன். முருகனுக்கு தீபம் ஏற்றக்கூடாது, இதற்கு ஊரடங்கு சட்டம் போட்டு தீபத்தை நான் தடுப்பேன் என்று சொல்லுகின்ற ஆட்சி அகற்றப்பட வேண்டும். உணர்ச்சியுடைய மக்களாக இருந்தால் இந்த தீபம் ஏற்றுவது குறித்த ஒரு கருத்து நிலையை அவர்கள் எடுக்க வேண்டும். மதுரை மக்கள் என்ன நினைக்காங்கிறது நமக்கு எலெக்ஷன் ரிசல்ட்ல தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன் நான். இல்ல அப்புறம் அவனுக்கு தெரிய வைப்பதற்காகத்தான் இதெல்லாம் பேசுகிறேன். நான் அவனுக்கு தெரிய வைப்பதற்காகத்தான் இதெல்லாம் பேசுகிறேன். எடுத்து சொல்வதற்கு நாம் தானே வர வேண்டும். இந்தியை காலமெல்லாம் வைத்துக் கொள்ளுகிற நீங்க சொல்ற மாதிரி திருப்பரங்குன்ற விஷயம், சில விஷயத்துக்கு வந்து எடப்பாடி வந்து பாஜக ஆதரவா நிக்கிறதுனால ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா பாஜகவின் கிளை செயலாளர் எடப்பாடி அப்படின்னு விமர்சிக்கிறார். இவர் வாஜ்பாயோட இருந்தார், 1.5 வருஷம் மூச்சு பேச்சு இல்லாமல் கிடந்த முரசொலி மாறனை மந்திரியாக வைத்துக் கொண்டு சாவதற்கு செத்த பிறகு அவர் மந்திரி பதவியை விட்டு எடுக்கப்பட்டார். அன்றைக்கு நீ வந்து கால்கள் கொண்டு இருக்கின்றவனாக இல்லையா என்று கேட்கிறேன் நான். அது வாஜ்பாய் வந்தார், இந்த பணம் தூக்குறதுக்கு வந்தார். அன்றைக்கு நீ இந்த ஜெயலலிதா எதிர்த்தார்கள் என்பதற்காகவே நாங்கள் உங்களை ஆதரிக்கிறோம் என்று சொல்லி போய் மேலே விழுந்தாய். நீ என்ன இந்து கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் தவிர மிச்சம் எல்லாரும் இந்துத்துவாவின் மீது விழுந்திருக்கிறார்கள். சொல்லு, நான் பேசுவது தவறு என்றால் சொல்லு, நான் பேச்சை மாற்றிக் கொள்கிறேன், என்னுடைய தவறை ஒப்புக்கொள்கிறேன், என்னுடைய அறிவால் புதிய கருத்து நிலையை பெறுகிறேன். அதெல்லாம் பேசாத நீ. அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சியை தவிர மற்ற எல்லாரும் பிஜேபியோடு ஒரு கட்டத்தில் சேர்ந்தவர்கள் தான், சேர்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் தான். இப்போ நீ இந்த கேள்வியை விட்டு அடுத்த கேள்விக்கு போகிறாய் என்றால் நான் அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? நீ அதை ஒப்புக்கொண்டா என்று புரிந்து கொள்ள வேண்டுமா? அப்படி சொல்லிவிட்டு இப்போ ஒரு வாதம் முடிந்த பிறகு நீ சொல். சரி, நீங்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அடுத்த கேள்விக்கு போவோம். இல்ல அடுத்த கேள்விங்கிறத விட இதோட தொடர்ச்சி தான். இப்ப ஜெயலலிதாவோ கலைஞரோ இருக்கும்போது அந்த கட்சிக்கான ஒரு அடையாளம் அப்படியே ரீடைன் ஆச்சு. ஆனா இப்ப எடப்பாடி வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால அது பிஜேபியோட நீ சொல்லுகிறாய். இல்ல இப்போ பிஜேபி தலைமை என்னுடைய கருத்து, ஒரு மனிதன் சாதாரணமான மனிதன் ரொம்ப
அகடபகடம் இல்லாத மனிதன், ஆர்ப்பாட்டம் இல்லாத மனிதன். அது உங்களுக்கெல்லாம் வீக்காக தெரியும். ரொம்ப ஒரு ஆட்சியில் உட்கார வைக்கப்பட்டு 4 ஆண்டு காலம் 2 ஆண்டு காலம் மோடி பேசுவதை கேட்க வேண்டும். நீ அவருக்கு அவர் சிறப்பு இல்லை என்று சொல்லுகிறாய், இருக்கிறதா இல்லையா என்று ஆராயும்படி விட வேண்டுமா இல்லையா? 4 ஆண்டு காலம் நாடாண்டு இருக்கிறார். அந்த 4 ஆண்டு காலத்தில் வன்னியர்களுக்கு ஒரு கோட்டா கொடுத்துருக்கிறார். என்ன, அது மட்டும் இல்லை, 2 ஆண்டு காலம் கொரோனாவில் ஒரணா வரும்படி இல்லாமல் நாட்டை நடத்தியிருக்கிறார். டீசல் வரி வராது, பெட்ரோல் வரி வராது, நம்முடைய பொருள்கள் வாங்குவதற்கான நிலைகள் இல்லை. ஆகவே அதன் மூலம் வருகிற ஜிஎஸ்டி வராது, எதுவுமே இருக்காது. அந்த அரசாங்கத்தை கொண்டு செலுத்தியிருக்கிறார். இவ்வளவு பெரிய நெருக்கடியில் ஒரு அரசாங்கத்தை அவர் 2 ஆண்டுகள் நடத்தியிருக்கிறார். பிறகு மீதம் இந்த 2 ஆண்டினுடைய தொடர்ச்சி, மீதம் உள்ள ஓராண்டில் என்ன அவரால் செய்ய முடியும்? இந்த அரசாங்கத்தை தாக்கு பிடித்து நடத்தியிருக்கிறார். இந்த கட்சி கலைந்து போகாமல் நடத்தியிருக்கிறார். இன்றைக்கும் அந்த கட்சியினுடைய தலைவராக அவர் வீற்றிருக்கிறார். ஆனால் ஆய்வு என்று பேசுகிறவன், பொய்யும் பித்தலாட்டமும் பேசுகிறவன், நீட்டை மோடி கொண்டு வந்தால் சொல்லுகிறவன் யோக்கியன், தான் கொண்டு வந்தோம் என்பதை மறைக்கிறவன் யோக்கியன். இந்தி தேசிய மொழியாக இருக்காது, நாங்கள் காங்கிரஸினுடைய கருத்து நிலையை மாற்றிவிட்டோம், ஆகவே நாங்களும் காங்கிரஸும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்ல மாட்டார் இவர். ஆனால் மோடி இந்திய தேசிய மொழி என்பார். இல்லை, நீ எல்லாவற்றிலும் முரணான கருத்துக்களை வைத்துக்கொண்டு என்னமோ வடக்கு தெற்கே ஆளுகிறது என்பது போல பேசுகிறாய். என்ன நான் கேட்கிறேன், இந்தி காங்கிரஸ் விட்டு விட்டதா தேசிய மொழி என்ற கருத்து நிலையிலிருந்து? நீ அவர்களோடு தானே தாளம் போட்டு கொண்டு இருக்கிறாய், விட்டு விட்டதா? நீ சனாதனம் பேசினாயே, வாயையும் குண்டியையும் மூடிக்கொண்டாய், எதற்கு மூடிக்கொண்டாய்? அங்கிருந்து எதிர்ப்பு கிளம்பியது. ராகுல் சொன்னால், நான் உத்தரப்பிரதேசத்தில் அரசியல் நடத்தவா இல்லை தெருவில் போவா என்று கேட்டார். பிறகு வாயை மூடிக்கொண்டார். எந்த கருத்தை நீங்கள் நிலையாக வைத்திருந்திருக்கிறீர்கள்? உன்னுடைய ஊதுகுழல் நம்முடைய திருமாவளவனை பேச வைத்தா, இது வடநாட்டுக்கு கேட்காது. முதலமைச்சர் பேசினால் கேட்கும், இது வடநாட்டுக்கு கேட்காது. என்ன இதெல்லாம் பேசுகிறீர்கள்? உங்களுடைய கருத்து நிலையில் மோசம், ஆட்சி நிலையில் மோசம். நான் சொல்கிறேன், அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் வெரி புவர். 1. 2வது, ஊழல் உச்சகட்டம். உங்களுக்கு மேல் ஊழல் செய்வதற்கு இனிமேல் உலகத்தில் எவ்வளவு படித்து கொண்டு வர வேண்டும். 40 அடி ரோட்டை 30 அடி ரோடாக போடுவாய், 100 மைல் நீளத்திற்கு. இதை புலனாய்வுத்துறை கண்டுபிடிக்கிறது, எதிர்க்கட்சிகள் கண்டுபிடிக்கவில்லை. இதற்கு சீஃப் இன்ஜினியர் கையெழுத்து, ஸ்டாலின் அரசு ஏற்பு. இதை வழக்கு போடு என்று சொன்னால் டிஜிபி புலனாய்வு முதல் தகவல் அறிக்கை பதிய மறுக்கிறார். இது நாடா என்று கேட்கிறேன். நான் இந்த நாட்டில் வாழ்வதற்காக வெட்கப்படுகிறேன். இந்த ஆட்சியின் கீழ் வாழ்வதற்காக வெட்கப்படுகிறேன். எனக்கு வேறு வழி இல்லை. எந்த நாட்டிலாவது குடியுரிமை கொடுத்தால் போய்விடுவேன். எந்த ஒன்று அவ்வளவு காசு இருப்பதெல்லாம் இருக்கட்டும். நான் வரி கட்டுவேன், டாஸ்மார்க்குக்கு வரி கொடுப்பேன். டாஸ்மார்க்கு என்னுடைய பணத்திலே தான் அரசாங்கம் நடக்கும். நீ 1000 ரூபாய் பையனுக்கு பணம் கொடுப்பாய், குடும்பத்திற்கு பணம் கொடுப்பாய். இந்த பணத்தில் சுரண்டி அவள் புருஷன் காலையில் குடிக்க போவேன், சாயந்தரம் குடிக்க போவேன். அந்த பணத்தில் நீ இவளுக்கு 1000 ரூபா கொடுப்பேன், வெறும் 1000 ரூபா. அவன் ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபா கொடுப்பேன் அந்த டாஸ்மார்க்குக்கு. எந்த ஒன்று நீங்கள் மக்களை சுரண்டாமல் மக்களுக்கு நன்மை செய்தீர்கள் என்பது என்ன இருக்கிறது? எதை எடுத்தாலும் அவன் பணம் தரவில்லை. அவன் தேசிய கல்வி என்று ஒரு கல்வி வைத்திருக்கிறான், கேந்திர வித்யாலயத்துக்கு ஒரு பணம் ஒதுக்கியிருக்கேன். அதில் அவனுக்கு கொடுத்தாயே கேந்திர வித்யாலயம் எனக்கு கொடு என்று நீ 20 லட்ச ரூபா வாங்கி கொண்டு சிபிஎஸ்சியை அனுமதித்திருக்கிறாய். 2000 பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. எதற்காக அனுமதித்தாய்? 20 லட்சம் பணம். அவன் ஹிந்தி தான் சொல்லிக் கொடுக்குறான். உங்களையெல்லாம் கேட்பதற்கு நாதி இருக்கிறது அந்த நாட்டில்? இதில் கட்சியெல்லாம் இந்த பக்கம் 12 கட்சி, அந்த பக்கம் 8 கட்சி. அந்த 12 கட்சி நீ என்ன செஞ்சாலும் உனக்கு கூண்டி கழுவி விடுவேன். இதானே நடக்குது. நான் கேட்குறேன், சிபிஎஸ்சி எதற்காக அனுமதிக்க? தேசிய கல்விக் கொள்கையை வேண்டாம் என்று சொன்னால் நான் ஒப்புக்கொள்கிறேன். அவன் 3 மொழியை கற்க சொன்னால் தெலுங்கை கற்றுக்கொள் என்று சொல்கிறான், மலையாளத்தை கற்றுக்கொள் என்று சொல்கிறான், இந்தியை கற்றுக்கொள் என்று சொல்லவே இல்லை. அவன் அந்த சலுகைவாது அளிக்கிறான். சிபிஎஸ்சியில் அந்த சலுகையே இல்லை. இந்தி தான் இங்கே கற்பிக்கப்படுகிறது. 2000 பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன. 55% பேர் உன்னிடம் படிக்கிறார்கள், 45% பேர் தனியாரிடம் படிக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஹிந்தி படிக்கிறார்கள். அவர்கள் மேட்டுக்குடி மக்கள். அதுக்கு 20 லட்ச ரூபாய் பணம் வாங்கி கொண்டு இந்தியை சிபிஎஸ்சியில் அனுமதிக்கிறார். அவ்வளவு முரண். ஆனால் நீ பேசுவதெல்லாம் இந்தி எதிர்ப்பு, சமஸ்கிருத எதிர்ப்பு, பார்ப்பன எதிர்ப்பு, அந்த எதிர்ப்பு, இந்த எதிர்ப்பு எல்லாம் பேசுகிறாய். உண்மையா என்று கேட்கிறேன் நான். சரி போ, அது அவங்க பேசுறது கேட்டுன்னு தான் நீனும் பேசுகிற. டிஎம்கே அலைன்ஸ் ஏற்கனவே பவர்ஃபுல்லா இருக்கு. இன்னொரு பக்கம் ஏடிஎம்கேவும் ஒரு பவர்ஃபுல் அலைன்ஸ் இந்த யூடியூப்ல கொஞ்சம் பேர் பேசுறத கேட்டு நீ பேசாத. இல்ல, இப்போ இந்த பாரு, மக்களுடைய கருத்து தேர்தல் உடந்தையில் தான் வெளிப்படும்.
வெளிப்படுகின்ற விஜய் ஒரு முறை கருணாநிதி ஒரே ஒரு இடத்தில் தான் வெற்றி பெறுவார் என்பது கருணாநிதி தெரிந்திருக்குமா? அல்லது இந்த ஆய்வாளர்கள் இருக்கிறார்களே, தேர்தல் ஆய்வாளர்கள், அவர்கள் யாராவது ஒருவரும் கருணாநிதி ஒருவர் தான் வெற்றி பெறுவார், திமுக முற்றிலுமாக துடை தெரியப்படும் என்று ஒரு முறையாக சொல்லியிருக்கிறார்களா? இல்லை. அம்மா 2 இடத்திலும் தோற்பார்கள் என்று எங்காவது சொல்லியிருக்கிறார்களா? கிடையாது. அதனால் தேர்தல் சமயத்தில் எல்லா திரளுவார்கள், கருத்துக்கள் உருவாக வேண்டும். உருவாக்குவது என்னுடைய வேலையை தவிர அது இவர் வருவார், அவர் வருவார், எவர் வரக்கூடாதோ அதற்கான காரணங்கள் சரியாக இருந்தால் அது முன்வைக்கப்படுவது தான் நம்முடைய கடமையை தவிர அதை விட்டு நான் சொல்கிறேன் அவர் வந்து இது நீ ஒன்று சொல்லும், அந்த பொண்ணு ஒன்று சொல்லணும், இன்னொரு பொண்ணு இன்னொன்று சொல்லணும், இப்படி இதெல்லாம் வெட்டி தேர்வு எழுத வந்த மாணவர்கள்லாம் கொதிச்சு போயிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? என்ன எதையும் நிர்வகிக்கின்ற ஆற்றல் இந்த அரசுக்கு இல்லை என்பதைத்தான் அது காட்டுகிறது. நீட் தேர்வை எவ்வளவு ஒரு கட்டுக்கோப்போடு கொண்டு போகிறார்கள், எந்த ஊழலும் இல்லை, எந்த விவகாரமும் இல்லாமல் அந்த இவ்வளவு பெரிய தேர்வை இந்தியா முழுவதுக்கும் வறுமைப்பட்ட மாநிலம், வளமான மாநிலம் எல்லாவற்றையும் உள்ளடக்கி அந்த தேர்வை கொண்டு செலுத்துகிறார்கள். எல்லாம் ஊழல் தான் அடிப்படை. அவ்வளவு நீங்கள் ஏதாவது தள்ளி வைப்பதற்கு ஒரு காரணம் இருக்கும், ஏதாவது ஒன்றை செய்வார்கள். ஒரு நிர்வாகத்தை ஒழுங்காக நடத்த தெரியாத ஆட்சி அரசமைப்பில் இருக்கிறது என்பதற்கான அடையாளம் தான் இது. எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாருமே எடப்பாடி, விஜய், அண்ணாமலை எல்லாருமே கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து அரசுக்கு ஒரு நெருக்கடி மாதிரி அமையுமா? எப்படி? எல்லாம் மரத்து போய்விட்டார்கள். எல்லாம் ஒருத்தனுக்கும் கால் மரத்து போதில்லை, அது மாதிரி இயக்கமற்று போய்விட்டது அரசு. எல்லாம் அது 10-12 கட்சிகள், கூட்டணி கட்சிகள், அவர்கள் அமைதியாக இருப்பார்கள். எது செய்தாலும் சரி, தலையில் இடி விழுந்தாலும் ஸ்டாலின் இடியை போட்டவன் பிஜேபி காரணம் என்று சொல்லுவான். இடி விழுந்ததற்கு என்ன காரணம் என்றால் இயற்கை காரணம், பிஜேபி தூண்டுதலில் அந்த இடி விழுந்தது என்பார். இதுவே அரசியலாக போய்விட்டது. கம்யூனிஸ்ட் கட்சி கார்ல் மார்க்ஸினுடைய சிலையை ஸ்டாலின் திறக்கிறார். வெக்கங்கட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதில் கலந்து கொள்கின்றன. கார்ல் மார்க்ஸுக்கும் கம்யூனிஸ்ட் பூர்ஷ்வா ஸ்டாலினுக்கும் என்ன தொடர்பு? 12 மணி நேரம் வேலை சட்டத்தை தொழிலாளர்களுக்கு கொண்டு வந்த அரசு ஸ்டாலின் அரசு. இல்லை, அதை உடனே எதிர்ப்பு வந்த அடுத்த நிமிஷமே அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க, அதை ரத்து பண்ணிட்டாங்க. அப்போ கூட்டணியில் ஒன்றா இருக்கும்போது அவங்களோட குரலுக்கு அவங்க செவி மடுக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். இல்லை, 12 மணி நேர சட்டத்தை உடனே கேளு பிறகு அவர்களே அரசே அதை ஒதுக்கி கொண்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு அச்சம் ஏற்பட்டு ஒதுக்கி கொண்டது. அதாவது இந்த சிந்தனையே ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி முதலமைச்சருக்கு வருமா? 12 மணி நேர வேலை திட்டத்தை தப்பித்தவறி கனவில் கூட கம்யூனிஸ்ட் கட்சி முதலமைச்சருக்கு வருமா? ஐஎம்எஸ் நம்பூதிரிப்பாட்டுக்கு வருமா? 8 மணி நேர வேலை திட்டம் என்பதை மார்க்ஸ் காலத்தில் உணர்த்தப்பட்டு, மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனின் போன்ற மாபெரும் தலைவர்களால் உணர்த்தப்பட்டு உலகம் முழுவதும் போராட்டம் நடந்து 8 மணி நேர வேலையாக ஆனதினுடைய அடையாளம் தான் மே தினம் கொண்டாடும். மே 1ஆம் தேதி அந்த போராட்டம் வென்றெடுக்கப்பட்டது. அதன் காரணமாக மே தினமாக அதை கொண்டாடுகிறோம். 8 மணி நேரத்துக்கு மேல் மனிதன் வேலை செய்வதற்கு ஆடா மாட்டை. இப்ப அதே சட்டத்தை தான் இப்ப பாஜகவும் வலியுறுத்துது. அந்த பாஜக கூட தான் அதிமுக 12 வேலை திட்டம் கொண்டு வந்திருக்கிறானா? பதில் சரியாக சொல்ல வேண்டும். சும்மா அவன் பேசுவதெல்லாம் கேட்டுக்கொண்டு என்னிடம் கேள்வி கேட்கக்கூடாது. 12 மணி நேர வேலை திட்டம் பிஜேபியில் உண்டாக்கி இருக்கிறார்களா? இல்ல, அவங்க கொண்டு வரலாம். அவங்களும் இந்த மாதிரியான சட்டத்தை வலியுறுத்துறாங்க. அந்த மாதிரி எந்த மாதிரி சொல்லு, தெளிவா நீ பேசினா தான் நான் பதில் சொல்ல முடியும். அவங்களும் 8 மணி நேர வேலை திட்டம் என்பது வேறு. அவர்கள் சில தொழிலாளர்களுக்கான சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதை நீ பேசுவதற்கு தயாராக இருந்தால் அதை தனியாக பேசுவோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது 100-200 சட்ட விதிகளின் அடிப்படையில் உள்ளவற்றை 4ஆக சுருக்கி இருக்கிறோம் என்றெல்லாம் பேசுகிறார்கள். அது தனியாக பேசலாம். 12 மணி நேர வேலை திட்டத்தை இந்தியாவில் பேசியவர்கள் 3 பேர். ஒன்று எல்என்டி கம்பெனி, லார்சன் அண்ட் டியூப்ரோ முதலாளியே. எல்லா நேரமும் பெண்டாட்டியோடு பேசிக்கொண்டே இருந்து என்ன செய்வீர்கள், சலித்து போகாதா, வேலைக்கு வந்தால் உற்பத்தியாவது பெருகும் என்று சொன்னார். புதிய ஸ்டாலின் மாதிரியாவே சிந்திக்க எல்என்டி முதலாளிக்கு தெரிந்திருக்கிறது. லார்சன் அண்ட் டியூப்ரோ முதலாளி நல்ல பெருஞ்சாலைகளும் அணைகளும் பெரிய எல்லாவற்றையும் கட்டுக்கிறவன் அவன் தான். அப்புறம் இன்ஃபோசிஸுக்கு ஒரு முதலாளி இருக்கிறார், நாராயணமூர்த்தி என்று. அவரும் சொன்னார், தேசபக்தி உங்களுக்கு இருந்தால் 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னார். அதாவது இவர் பெண்டாட்டி முகம் சலித்து போகாதா, அங்கேயே உட்கார்ந்து கொண்டு எவ்வளவு நேரத்துக்கு கொஞ்சம் கொண்டே இருப்பாய், வேலைக்கு வா, உற்பத்தி பெருகும் என்று சொன்னார். எனக்கு பணம் பெருகும் என்று லார்சன் முதலாளி சொல்லவே இல்லை, உற்பத்தி பெருகும் என்று சொன்னார். நம்முடைய இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி என்ன சொன்னார் என்றால்,
12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அப்படித்தான் ஜப்பான் முன்னேறியது. ஆகவே நீங்களும் கூடுதல் நேரம் வேலை செய்வதன் மூலம் தேசபக்தி உங்களுக்கு இருந்தால் கூடுதல் நேரம் வேலை செய்ய வேண்டும். அதன் மூலம் உற்பத்தி பெருக வேண்டும். அதனால் இந்தியா பெரிய வளத்தை அடையும், சீனாவை நெருக்கி தொடும் என்று சொல்லி இன்ஃபோசிஸ் நாராயணசாமி அவரும் சொன்னார். இந்த 2 முதலாளிகளுக்கு அப்புறம் இன்னொரு கார்ப்பரேட் முதலாளி நம்முடைய ஸ்டாலின், அவர் சட்டமே கொண்டு வந்தார். இந்த 2 முதலாளிகளும் சொல்லி நாம் சட்டம் கொண்டு வராமல் இருக்கக்கூடாது என்று சட்டமே கொண்டு வந்தார். பிறகு பேக் அடித்து விட்டார். அது வேறு என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த சிந்தனை உனக்கு வருகிறதே, நம்பூதிரிப்பாட்டுக்கு வருமா? நீ எல்லாம் ஒரு பூர்ஷ்வா, ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு சமமாக கொள்ளையடித்து வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் கொஞ்சமாக உங்களுடைய குடும்பம், ரோட்டில் தெரிந்த ஒரு குடும்பம், ரயிலேறி வருவதற்கு பணம் இல்லாத ஒரு குடும்பம் இன்றைக்கு நாட்டில் இவ்வளவு பெரும் கொள்ளையையும் இவ்வளவு சொத்துக்களையும் ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள். சன் டிவி 7 மாநிலங்களில் இருக்கிறது. சன் டிவியினுடைய ஷேர் ஏறுகிறது, இறங்குகிறது, பெரிய கார்ப்பரேட் நிறுவனமாக இருக்கிறது. உங்களுடைய மருமகன், நீங்கள், உங்களுடைய மொத்த குடும்பம் ஒரு 6-7 பேர் வந்தீர்கள் அங்கிருந்து. ஒருவர் வந்தார், ஒருவரை ஒட்டி ஒரு 7-8 பேர் வந்தார். ஓடாத ரயிலுக்கு முன்னால் அவர் தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்தார். பெரிய தியாகமாக போற்றப்பட்டது. பிறகு அவர் மொழி உணர்வாளரானார், இன உணர்வாளரானார், முதலமைச்சரானார். பிறகு எல்லாவற்றையும் செய்தார். உங்களுடைய குடும்பம் இன்றைக்கு அம்பானி அதானி குடும்பம் போல் ஒரு நிலையை பெற்றிருக்கிறது. நீ கார்ல் மார்க்ஸுடைய சிலையையும் தொடலாமா? ஸ்டாலின் தன்னையும் ஒரு கம்யூனிஸ்டா தான் அடையாளப்படுத்திக்க விரும்புறாரு. ஸோ அம்பானி அடையாளப்படுத்திக்கலாமா? அதானி அடையாளப்படுத்திக்கலாமா? லார்சன் டியூப்ரோவும் இன்ஃபோசிஸும் தங்களை தொழிலாளர் நாங்க தொழிலாளர்கள் நலனுக்காக தான் எப்போதும் நிற்கும் அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு நேரம் பேசுறேன், அப்புறம் மறுபடியும் கேட்டு 12 மணி நேரத்திற்கு வேலை உடனடியா திரும்பி வாங்கிட்டாங்க. ஏங்க நான் அது கேள்வி கேட்கிறேன். நம்பூதிரிப்பாட்டுக்கு இப்படி ஒரு சிந்தனை தோன்றுமா? உனக்கு தோன்றியதே, பிறகு எதிர்ப்பு வருகிறது என்று சொல்லி கைவிட்டாயே. இந்த இன்ஃபோசிஸ் நாராயணசாமிக்கு தோன்றியது, லார்சன் டியூப்ரோ முதலாளிக்கு தோன்றியது, உனக்கு தோன்றியது. வேறு எவனுக்கு தோன்றியது? ஒரு செருப்பு கம்பெனி 2000 கோடி ரூபாய்க்கு இங்கே வந்து தொழில் நிறுவனம் வைக்கிறேன் என்பதற்காக நெகிழ்ச்சியற்றதாக சட்டப்போக்கு இருக்கிறது என்பதாக நம்முடைய தொழிலாளர் அமைச்சர், இந்த அவர் பேர் என்ன, விருதுநகர் இருக்காரு, அவர் பேசினார். நெகிழ்ச்சியற்றதாக இருக்கிறதா, ரிஜிடிட்டி. ஆகவே இவர்கள் நிகழ்ச்சி போக்குடையதாக மாற்றினார்களாம். யாரு? முதலாளி நிகழ்ச்சி போக்குடையவராக 10 ரூபாய் சம்பளம் கொடுக்க மாட்டார். தொழிலாளி நெகிழ்ச்சியற்ற இந்த சட்டத்தை சுமக்க வேண்டும். இதை விட கேவலம் இருக்கா? நீ எதெல்லாம் செய்ய, நீ ஒரு முதலாளி வர்க்கம், கொள்ளையடிக்க வந்தவர்கள், உங்களுக்கு ஒரு நாணயம், ஒரு நேர்மை எதுவும் கிடையாது. அரசியலுக்கு நீங்கள் வந்தது தகப்பன், மகன், பேரன் என்று பல 1000 கோடி ரூபாய், பல லட்சம் கோடி ரூபாய் நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிறீர்கள். எங்கு போய் இந்த பணத்தை வைப்பது என்று தெரியாமல் அப்பனும் மகனும் அலைகிறார்கள் என்று நம்முடைய தியாகராஜன் சொன்னார். பிடி ராஜன் பேரன், பள்ளிமேல் தியாகராஜன், அவர் சொன்னார், பணத்தை எங்கே கொண்டு போய் வைப்பது என்று தெரியாமல் அப்பனும் மகனும் அலைகிறார்கள் என்று சொன்னதற்காக அவருடைய பதவியை பிடிங்கி விட்டார்கள். புரிகிறதா? இந்த மாதிரி மனிதருக்கு நீங்கள் ஆனால் அவர் ரொம்ப நம்பிக்கையா ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, அடுத்து ஆட்சிக்கு வருவதை பற்றி நான் பேசியதற்கு பதில் இவர் கார்ல் மார்க்ஸினுடைய சிலையை தொடுவதற்கு தகுதியுடையவரா? இதான் என்னுடைய கேள்வி. இந்த கம்யூனிஸ்ட் மானங்கட்டு அழைக்கிறான். அவன் என்ன வேண்டுமானாலும் இப்போ கார்ல் மார்க்ஸுக்கு நேரடி வாரிசு ஸ்டாலின் தான். அதற்கு பிறகு நாங்கள் தான் அதற்கு பிறகுதான் நாங்கள் என்று சொல்லுவான். அது பற்றி அவன் கொதிப்படைய வேண்டும். 12 மணி நேர சிந்தனையை உனக்கு ஏற்பட்ட அன்றைக்கே கூட்டணியை விட்டு வெளியிருக்க வேண்டும். அது திரும்ப அந்த சட்டம் எடுக்கப்பட்டதெல்லாம் அதற்கு பிறகு. இந்த மாதிரி சிந்தனை தோன்றுகிற ஒருவனோட நாங்கள் கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டிருக்க வேண்டும். கேட்டார்களா? அந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவர், சிபிஎம் மாநில தலைவர் பேசுகிறார். தமிழ்நாடு சிறப்பாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது, இன்னும் சிறப்பாக வளர்ச்சி அடைந்திருக்கும், ஆனால் மத்திய அரசாங்கத்தில் பணம் கொடுக்க மறுக்கிறார்கள். காங்கிரஸ் அரசாங்கம் ஆண்ட காலத்தில் கொடுத்ததை விட 4 மடங்கு 6 மடங்கு கொடுத்திருக்கிறோம் என்று அவன் புள்ளி விவரம் சொல்லுகிறான். நீ பதில் சொல். மொத்தம் எத்தனை 1000 கோடி காங்கிரஸ் அரசில் உனக்கு கொடுக்கப்பட்டது? காங்கிரஸ் தோன்றிய காலத்திலிருந்து நாங்கள் இந்த 10 ஆண்டு காலத்தில் உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்துருக்கோம் என்று இன்றைக்கு புள்ளி விவரம் வெளியிட்டிருக்கிறார்கள். சொல்லு. அவர் கொடுக்கவில்லை என்று சொல்கிறாயே, காங்கிரஸ் கொடுத்ததாக்கும் இவன் கொடுக்க மறுத்து விட்டானாக்கும். நான் சொல்லுகிறேன், பணமெல்லாம் எப்படி பகிரப்பட வேண்டும் என்பதற்கு அரசியல் சட்டத்தில் எல்லாம் வரைமுறை. ஆல்ரெடி ஒப்புக்கொண்ட நிறைய திட்டத்துக்கு பணம் கொடுக்கல அப்படிங்கிறது தான். அதனாலதான் நான் சொல்றேன், உனக்கு ஓட்டு இருக்கு, தமிழ்நாட்டு தவறா வழி நடத்த முடியுது. அப்புறம் மற்றவங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கும் அந்த எண்ணம் தானே இருக்கு. அந்த எண்ணத்தை நீங்கள் ஊட்டுகிறீர்கள். அதை மறித்து மக்களுக்கு உண்மையை உணர்த்தக்கூடிய ஆற்றல் இங்கே உள்ள அரசியல் கட்சிகளுக்கு இல்லை. எல்லாரும் விலை போகிறவர்களாக இருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், ரயில்வே திட்டங்கள் நடைபெறுகின்றனவா இல்லையா?
விண்ணூர்தி நிலையங்கள் உருவாக்கப்படுகின்றனவா இல்லை? அவர் சொல்லுகிறார், ஒசூரிலே ஒரே ஒரு விமான நிலையம் வருவதற்கு இராணுவமோ ஏதோ ஒரு அதுக்கு எதிர்ப்பு சொல்லி கொண்டிருக்கிறான். பெங்களூரில் இருப்பதினால் இதில் பக்கத்தில் வைப்பது என்பது 2 சர்வதேச நிலையங்கள் என்றால் இது அதெல்லாம் அந்த விவாதங்களுக்குள்ள அப்புறம் போகலாம். ஏதோ ஒரு காரணம் சொல்லுகிறான். அதற்கு பதில் நீ சொல்வதை விட்டுவிட்டு நீ சொல்லுகிறாய் நீட் தேர்வு ஒழிய வேண்டும் என்றால் பிஜேபி ஒழிய வேண்டும். நீட் தேர்வை கொண்டு வந்தவன் நீ. காந்தி செல்வன் திமுகவினுடைய துணை மந்திரி. காங்கிரஸ் ஆட்சியிலே இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. காங்கிரஸை பார்த்தல்லவா சொல்ல வேண்டும். நீ நீட் தேர்வை கொண்டு வந்தது நீனும் நானும், நாம் 2 பேரும் அயோக்கியர்கள். அது மோடிக்கும் அந்த சட்டத்திற்கு என்ன சம்பந்தம்? இல்ல அது இல்ல, நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் ரொம்ப பழைய கதை. அவங்க அதுக்கு ரத்து பண்றது பழைய கதையாவது புதிய கதையாவது சார். அவங்க நீட்டை இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கான்னு சொல்றேன், நீ பழைய கதை என்று சொல்ற. நீட் இன்றைக்கும் பேசுறாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, எங்க ஆட்சி காலத்துல விருப்பப்பட்ட மாநிலங்களுக்கு தான் உண்டு, வேண்டாம். நான் பேசுவதை கேட்க வேண்டும். நீ இன்றைக்கும் நீட் பேசப்படுகிறது. இன்றைக்கு காலையில் பேசியிருக்கிறார் உங்களுடைய முதலமைச்சர். பேசியிருக்க அப்புறம் அது கரண்ட் சப்ஜெக்ட் என்று தானே நானும் பிஜேபி கட்டாயப்படுத்துதுன்னு சொல்லி பேசியிருக்காரு. அப்போ காங்கிரஸ் கொண்டு வந்ததுன்னா அதை நீக்கிறதுக்கு ஏன் பிஜேபி அலோவ் பண்ண மாட்டேங்குது? நான் விவாதிக்கிற தரத்துக்கு நீனும் விவாதித்தால் தான் நாம் 2 பேரும் பேச முடியும். சரி, அது நீட்டு மோடிக்கு சம்பந்தமுடைய சட்டம் அல்ல. அது காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட சட்டம். நீட்டு கொண்டு வந்தது திமுக மந்திரி. இன்றைக்கு வரையிலும் நீட் இருக்கிறது. அது பழைய தேசிய கட்சியினுடைய தொடர்ச்சி. நீட் இந்தியா முழுவதற்குமான கல்வி நிலையமாக இருக்கிற இந்த திகேட்டை கொண்டு வந்தவன் நீ. அதற்கு நீ தான் தூக்கில் தொங்க வேண்டும். அதை விட்டு மோடி கொண்டு வந்தார் என்று இல்லாத பொய்யை சொல்லி உன்னை வேலை நம்ப வைக்கிறார்களே. உனக்கு ஒரு ஓட்டு இருக்கிறதே, இப்படி தவறாக வழிநடத்தப்படுகின்ற நீ போடுகின்ற ஓட்டு தான் இந்த ஆட்சியை திரும்ப கொண்டு வரும். நான் கேட்கிறேன், இந்த நீட்டை இன்றைக்கு வரையிலும் பேசுகிறேன். சரி, அந்த நீட்டை நீக்கிறதுக்கு ஏன் இப்போ உள்ள பிஜேபி உதவ மாட்டேங்கி? அதுதான் கேள்வி. பிஜேபியினுடைய வேலை இல்லை, கொண்டு வந்தவன் நீ என்று சொல்கிறேன். அதை விட்டு பிஜேபி செல்வால் அடித்துக்கொள். இல்லை, நீ மக்களிடம் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் இந்த நீட்டை தவறுதலாக கொண்டு வந்து விட்டேன், இப்பொழுது மோடி அதை நீக்க மறுக்கிறார், நான் மன்னிப்பு கேட்கிறேன், நீக்கட்டும் என்று சொல். நீ என்னவோ அவன் தான் கொண்டு வந்தது போலவும் அவன் தான் இந்த தீமைக்கெல்லாம் காரணம் போலவும் பேசுகிறாயே, சரியா என்று கேட்கிறேன். தமிழ்நாட்டில் அது இம்ப்ளிமெண்ட் ஆனது பாஜக அதிமுக ஆட்சி காலத்துல தான், திமுக ஆட்சியில இல்லை. ஈவன் ஜெயலலிதா உயிரோட இருந்த வரைக்கும் நீட் தமிழ்நாட்டில் வரல. கொண்டு வந்ததே திமுக என்கிறேன். நீ பின்னால் வருகின்ற ஆட்சிகளை பற்றியெல்லாம் பேசுகிறேன். கொண்டு வந்ததே திமுக. ஓகே, எதற்காக நீ கொண்டு வந்தாய்? இப்பொழுது எதற்காக விளக்க வேண்டும் என்று சொல்கிறார்? 1000 கோடி ரூபாய் சந்தி பறி போய்விட்டது. +2 படித்து விட்டு வந்தவனால நேரடியாக மெடிக்கல் காலேஜுக்கு வருவானே. ஆனால் கட் ஆஃப் மார்க் 97 வைக்கலாம். எவன் பணம் கொடுக்குறானோ அவனுக்கெல்லாம் 97 மார்க் போடலாம். பணம் கொடுக்காதவனுக்கெல்லாம் விட்டு விடலாம். 1000 கோடி ரூபாய் சந்தை. ஆற்காடி வீராசாமியும் கருணாநிதியும் சேர்ந்து கொள்ளையடித்த துறை அது, அந்த மெடிக்கல் காலேஜ் துறை. அதில் நீட்டு இப்பொழுது இவர்களுடைய அது நேர்மையாக நடக்கிறது. இந்தியா முழுவதுக்கும் நேர்மையாக நடக்கிறது. ரொம்ப சாதாரணமான மாநிலங்களுக்கும் இவர்களுக்கும் ஒரே மாதிரி சட்டங்கள் தான் இங்கே நிறைவேறுகின்றன. ஒரு ஊழல் அதிமுக நான் இதற்கு ஒரு யோசனை சொன்னேன். இதெல்லாம் உங்களுக்கு படுகிறதா? இதெல்லாம் கொண்டு போகிறீர்களா நீங்கள் மக்களிடம்? நான் சொன்னேன், 1.5 லட்சம் பேர் நீட் எழுதுகிறான். சரி, 75,000 பேர் தேர்வு செய்யப்படுகிறான். 10,000 பேருக்கு தான் இடம் இருக்கிறது. அறிவு இருக்கிறதா உனக்கு? இன்னும் எத்தனை கல்லூரிகளை கட்ட வேண்டும் என்று சொல். இல்லாவிட்டால் நாட்டிலே மீதம் 60,000 பேரிலே 10,000 பேர் உள்ளே போகிறானே, அதிலே அரசு கோட்டாவில் போகிறவனை விட்டுவிடு. மற்றவனெல்லாம் பணம் கொடுக்குறவனைத்தான் தனியார் கல்லூரியில் இந்த சண்முகம் சேர்த்துக்கொள்வார், அல்லது செட்டிநாடு மெடிக்கல் காலேஜில் சேர்த்துக்கொள்வார்கள். வேறு எவனையும் சேர்க்க மாட்டார்கள். எவன் 200 மார்க் வாங்கியவன் 2 கோடி ரூபாயை கொடுத்து சேர்ந்து விடுவான். 600 மார்க் வாங்கியவன் சேராமல் போய்விடுவான். புரிகிறதா உனக்கு? அரசாங்க கோட்டா நீங்களாக. இதற்கெல்லாம் ஒரு வழி கண்டுபிடிப்பதற்கு உங்களுக்கு யோகியதை கிடையாது. நான் சொன்னேன் இதற்கு ஒரு யோசனை. 60,000 பேர் நீ தேர்வாகி நீ தேர்வு செய்யாத அனிதாவை பற்றி பேசுகிறாய். அந்த அனிதா சாவுக்கே நீதான் காரணம் என்று என்னுடைய கருத்து. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ நீட் தேர்வு கொண்டு வந்ததுனால தான் அனிதா செத்தாள். ஆகவே நீ போய் எங்கே ஓரம் விடுகிறாய், அதெல்லாம் கிடக்கட்டும். 60,000 பேரையும் உக்ரைனுக்கு அனுப்பு, ரஷ்யாவுக்கு அனுப்பு, ஜெர்மனிக்கு அனுப்பு, சீனாவுக்கு அனுப்பு, பிரிட்டனுக்கு அனுப்பு. அங்கே உள்ள மருத்துவக் கல்லூரிகளை படிக்க வை. அதற்கு அரசாங்கத்தை, நம்முடைய தேசிய வங்கிகளை கடன் கொடுக்கும்படி செய். அவன் மருத்துவரான பிறகு திரும்ப கட்டுவதற்கு ஏற்பாடு செய். ஆக இதன் மூலம் வீதிக்கு 4 டாக்டர்கள் உருவாகி விடுவார்கள். உனக்கு கட்டுவதற்கு, கல்லூரி கட்டுவதற்கு பணம் இல்லை. தனியார் கல்லூரிகள் பெருங்கொள்ளை அடிக்கின்றன. ஆகவே இதற்கு மேல் மருத்துவ இடங்களை பெருக்க முடியாத நிலையில் நீ இவர்களையெல்லாம் வெளிநாடுகளுக்கு அனுப்பு. அதற்கு வேண்டிய கடனை நீ பெற்றுக்கொடு. அவன் படித்து விட்டு பிறகு அந்த கடனை திருப்ப கட்டட்டும் என்று நான் ஒரு ஆக்கபூர்வமான கன்ஸ்ட்ரக்டிவ் சஜஷன், அது ஆக்கபூர்வமான யோசனை நான் 5 ஆண்டுகளாக சொல்லி கொண்டிருக்கிறேன். எவனா கேட்கிறானா?
என்னுடைய பேச்சை 2 காலம் போடுவானா, 2 வரி போடுவானா இந்த பத்திரிகையிலேயாவது? எல்லாம் அரசாங்கம் ஸ்டாலினுக்கு விளம்பரம் கொடுக்கும், உதயநிதிக்கு விளம்பரம் கொடுக்கும், ஒரு பக்கம் விளம்பரம் கொடுக்கும். ஆகவே வரலாறே எங்களுடைய வாழ்வே என்று அதைத்தான் போடுவான். நான் சொல்லுவேன், அவனுடைய உளறல்களையெல்லாம் போடுகிறான், என்னுடைய அறிவான பேச்சை அவன் போடுவதில்லை. இதுதான் பத்திரிகைகள். நீட் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக ரெண்டும் ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்கு. பிஜேபி தான் அதுல எதிர் நிலைப்பாட்டில் இருக்கு. அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் நீனாக ஒரு யோசனை. பிஜேபி ஒன்றும் இல்லை. ஏற்கனவே நடந்த திட்டம், இந்தி ஏற்கனவே உள்ள தேசிய மொழி. காங்கிரசுக்கு சொல்லிவிட்டாயா? இந்தியை திணிக்கிறார்கள் என்று சொல்லுகிறாயே, காங்கிரஸ் திணிக்காது என்பதற்கு உறுதிமொழி உன்னால் கொடுக்க முடியுமா? காங்கிரஸே இப்ப பாஜக இந்தி திணிக்கின்னு எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இல்ல தமிழ்நாடு இல்ல பழைய காங்கிரஸ் மனநிலை இப்ப இல்ல. அவங்க இப்ப மாறி கேள்வி கேட்க இல்ல சார், நான் அப்படி சொல்ல. முன்னாடி பேச விடு, நானே உனக்கு சேர்த்து கேள்விக்கு பதில் சொல்றேன். காங்கிரசுக்கும் தேசிய மொழி இந்தி தான். திமுக எதிர்த்து போராடியது தேசிய மொழியான இந்தியை, காங்கிரஸை எதிர்த்து தான் போராடியது. காமராஜரை கீழே இறக்கியதே எங்கேயோ உள்ளவன் இந்தியை திணித்ததற்காகத்தான், காமராஜனுடைய ஆட்சி முறைக்காக இல்லை. ஆகவே நீ இப்பொழுது சொல்ல வேண்டும், ஈழம் அழிந்ததற்கு நான் தான் காரணம், கச்சத்தீவு கொடுக்கப்பட்டதற்கு நான் தான் காரணம், காங்கிரஸ் அதை செய்தது. ஈழத்தை அழித்தது காங்கிரஸ், அதற்கு துணையாக இருந்தவர் கருணாநிதி. நீ கச்சத்தீவை கொடுத்தது இந்திரா காந்தி, அதற்கு துணையாக இருந்தவர் கருணாநிதி. இவ்வளவு காரியங்களையும் செய்தது நீங்கள். உங்களுடைய காலத்திலே தான் மிகப்பெரிய துரோகம் தமிழுக்கும் தமிழினத்திற்கும் செய்யப்பட்டது. அது மட்டுமல்ல, நீட்டை கொண்டு வந்தவர்கள் நீங்கள் தான். அது மட்டுமல்ல, எல்லாவற்றுக்கும் இந்தியை திணிக்க பார்க்கிறது. அவருடைய தேசிய கல்வியின் மூலம் பணம் கொடுக்க மறுக்கிறார்கள். நீ சொன்ன 6க்கும் நான் பதில் சொல்கிறேன். கொடுக்க மறுக்கிறார்கள் என்று நீ சொல்லுகிறாயே, இந்தியை மோடியா தேசிய மொழியாக்கினார்? அவர்கள் இந்தியை திணிக்கிறார்கள், சமஸ்கிருதத்தை போற்றுகிறார்கள் என்பதெல்லாம் நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இது தேசிய மொழி கொள்கையே அரசியல் சாசனத்தில் இந்தி என்று ஏற்றப்பட்டிருக்கிறது. அதை எதிர்த்து போராடுவதற்கு 30 ஆண்டுகள் நீ ஆட்சியில் பங்கு வைத்தாயே, உனக்கு மானம் இருக்கிறதா? நம்முடைய கிராமங்களிலே கேட்பார்கள், சோற்றைத்தான் தின்கிறாயா என்று. நீ அந்த இந்தி மொழி தேசிய மொழியாக இருக்கக்கூடாது என்று காங்கிரஸோடு நீ ஒரு காலத்திலாவது போராடியது உண்டா? 67 நீ போராடியது என்பது வேறு. அதுக்கு பிறகு நீ கூட்டணிக்கு போய்விட்டாயே. வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்றெல்லாம் சொன்னீர்கள். இப்பொழுது தெற்குத்தான் வாழ்கிறது, வடக்கு தேய்ந்து பீகார் நாசமாக போய் கொண்டிருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ எப்பொழுதாவது இந்தி தேசிய மொழியாக இருக்கின்ற கட்சியோடு கூட்டணி சேர மாட்டோம் என்றோ, அல்லது நாங்கள் சேர்ந்திருக்கின்ற காலத்தில் இந்தியை எதிர்த்து நாங்கள் பாராளுமன்றத்தில் முழங்குவோம் என்றோ ஒரு முறையாவது நீ முழங்கியதுண்டா? அயோக்கியர்கள் நீங்கள். நான் சொல்லுகிறேன், அயோக்கியர்கள், வடிகட்டிய அயோக்கியர்கள். பேசுவது ஒன்று, செய்வது ஒன்று. எல்லாவற்றுக்கும் அவன்தான் காரணம். அல்ல, மோடி இந்துத்துவாக்காரர். நான் இந்துத்துவாவை ஒத்துக்கொள்வதில்லை. இந்து என்ற ஒரு மதமே கிடையாது என்று சொல்லுகின்றவன் நான். ஆகவே இந்து என்ற மதம் இந்திய தேசிய விடுதலை போராட்டத்திற்காக திலகரால் உருவாக்கப்பட்டு அந்த இந்துத்துவம் பிறகு ஆர்எஸ்எஸ்ஸால் வடிவமைக்கப்பட்டது. ஆகவே காங்கிரஸும் அதை ஏற்றுக்கொண்டது. கெட்டிப்படுத்தியது ஆர்எஸ்எஸ், பிஜேபி. அந்த கருத்தை நான் ஒப்புக்கொள்ளவில்லை. மனிதர்களை மதங்களின் வாரியாக, மதத்தை நீ கடைப்பிடி, ஜாதியை நீ ஜாதியிலே இரு, அவையெல்லாம் அரசியலுக்கு தேவையில்லை. அப்படியானால் முஸ்லீமுக்கையும் கலக்கி சொல்லுவான். இந்துக்களுக்காக கட்சி வைக்கக்கூடாது, முஸ்லீம்களுக்காக கட்சி வைக்கக்கூடாது என்பான். அதெல்லாம் ஒரு பக்கம் கேட்டதெல்லாம் பெரிய விவகாரங்கள். எல்லா ஜாதியும் ஆளுக்கு ஒரு கட்சி வைத்திருக்கிறான். ஆனால் இவன் ஜாதி ஒழிய வேண்டும் என்று பேசுவான். இவன் ஜாதியை கெட்டிப்படுத்தி கொண்டே இருப்பான். இன்னொரு பக்கம் ஜாதி ஒழிய வேண்டும் என்று பேசுவான். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ இன்றைக்கு எதையெல்லாம் குற்றமாக பிஜேபி மீது சொல்கிறாயோ அந்த இந்தி எதிர்ப்பை இன்றைக்கு ராகுல் காந்தியை ஒரு உறுதிமொழி கொடுக்க சொல். தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி.